இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டீமில் பியோனியரோட ஓல்டு மாடல் வித்தவுட் ப்ளூடூத் ஹெட் யூனிட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ப்ளூடூத் இல்லைங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா யூஎஸ்பி ப்ளூடூத் ரிசீவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து என்ன பிரச்சனைனாக்கா, நம்ம ஆன் பண்ணும்போது நோ டிவைஸ் கனெக்டட்னு வரும். என்ன பண்ணணுன்னாக்கா ரிமூவ் பண்ணி திரும்ப ரீகனெக்ட் பண்ணால் தான் அது வந்து டிடெக்ட் ஆகி ப்ளூடூத்தை அக்செப்ட் பண்ணுது. இது வந்து நார்மலாக நம்ம வண்டி ஆஃப் பண்ணும்போதோ இல்லை ஆன் பண்ணும்போதோ இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறதால இது எனக்கு வந்து அநாயிங்காக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்டை வந்து இந்த ஹெட் யூனிட்டை இது இல்லாமல் ப்ளூடூத்தை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது ப்ளூடூத் இல்லாத ஒரு ஹெட் யூனிட்டை இன்பில்டாக ப்ளூடூத் இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ப்ளூடூத் சிப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இதான் வந்து ப்ளூடூத் சிப்பு. இதோட ஆக்சுவல் ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 50லேருந்து 70 ருபீஸ் கிடைக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னாக்கா 150லேருந்து 200 வரைக்கும் கிடைக்குது. இந்த சிப்பை வந்து நம்ம இந்த பேனலுக்கு உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா இது நமக்கு தேவைப்படாது. அதனால் இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா செட்டை ஆஃப் பண்ணிக்கும், ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட் யூனிட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஹெட் யூனிட்டை நம்ம இப்போ வெளியே எடுத்துட்டோம். சிஸ்டம் வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இந்த யூனிட்டுக்கு உள்ளே தான் நம்ம இந்த சிப்பை இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சிப்போட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் யூனிட்டை வந்து கழட்டிட்டு வந்துட்டோம் கார்லேருந்து. பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து 4 ஸ்க்ரூ இருக்கா. இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டினோம்னாக்கா பேனல் நமக்கு கழட்டிடலாம். உள்ள சர்க்யூட் போர்டில் நம்ம இந்த ப்ளூடூத் சிப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வந்து ப்ளூடூத்தாக ஹெட் கன்வெர்ட் ஆகிடும் நம்மளுடைய ஆடியோ சிஸ்டம். ஓகே, வாங்க இப்போ எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். நாலு ஸ்க்ரூ கழட்டினோம்னாக்கா இந்த பேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பாயிண்ட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இந்த 4 லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கா அந்த பேனலை ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 லாக் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 இது 3ஐயும் நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ள தள்ளணும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது வந்து பிரேக் ஆகிடுச்சுனாக்கா திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பொசிஷனில் உட்காரும். ஸோ இது எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த இடம் ரொம்ப கவனமாக எடுக்கணும் நீங்கள். ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே வந்து இந்த போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கனெக்ஷன். எல் அவுட், ஆடியோ கிரவுண்ட், ஆர் அவுட், விசிசி அண்ட் கிரவுண்ட். விசிசி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டுக்கு, கிரவுண்டு வந்து நெகட்டிவ்க்கு. ஆர் அவுட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆடியோ அவுட்புட்டு வெளியிலேருந்து ரிசீவ் பண்ணுறது. எல் அவுட் வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு இது. ஆடியோ கிரவுண்டுன்றது இது. ஓகே, இப்போ நம்ம இது 3 கனெக்ஷன் நம்ம எங்கே எடுக்க போகிறோம்னாக்கா இந்த இடத்துல யூஎஸ்பி ஆக்ஸோடைய இன்புட்டில் ஆடியோ கொடுக்க போகிறோம். பவர் நம்ம அங்கேருந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இது ஓகே. எடுத்ததுக்கப்புறமா பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ளூடூத் ரிசீவரோட சிப்பு. இது வந்து 70 ருபீஸ் தான். இது சிம்பிள். இது நம்ம நார்மலாக நமக்கு சால்ட்ரிங் நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா நாமளே பண்ணலாம். இல்லைனா இதை வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஹெட் யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கடையில், இந்த டிவி ரிப்பேர் பண்ணுற கடையில், இல்லை இந்த மாதிரி ஆடியோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரிப்பேர் பண்ணுற கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களே நமக்கு சால்ட்ரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசிக்கான ஒரு கனெக்ஷன் தான் இது, அவங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம். இப்போ நம்ம பவர் வோல்டேஜ் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கிரவுண்டு,
கிரவுண்ட்லேருந்து 4th பின் விசிசி. இது ரெண்டும் தான் பவர் சோர்ஸ் நம்ம யூஎஸ்பிலேருந்து எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸோட கிரவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, இதில் 3லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க, கிரவுண்டு விசிசி, ரைட் அவுட்டு, ஆடியோ கிரவுண்டு, லெஃப்ட் அவுட்டு. கனெக்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கனாக்கா கனெக்ஷனை கொடுத்தாச்சு. ஆடியோ எல், ஆடியோ லெஃப்ட்டு, கிரவுண்டு ப்ளஸ் விசிசி. இப்போது நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாதுன்றதுக்காக டபுள் டேப் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் முடிஞ்சிச்சு. போயிட்டு நம்ம இப்போ ஹெட் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ப்ளூடூத் ஹெட்செட்டை. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டிவைஸ் போட்டாச்சு. நம்ம ஆக்ஸில் தான் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். டியூனர் ஒர்க்கிங் ஃபைன். யூஎஸ்பி நோ டிவைஸ், நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணல, அதனால் ஒர்க் ஆகலை. இப்போ ஆக்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறோம். பேர் நியூ டிவைஸ். இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் 3.0 BT காமிக்குது. பேரிங் அண்ட் இன் யூஸ். ஓகேவா, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ளே பண்ணுவோம் சாங். யூடியூப். ஸோ நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்.